ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வீட்டிலேயே ஹேர் ஆயில் காய்ச்சறதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால் ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஆவாரம் பூ, செம்பருத்தி எல்லாம், மருதாணி, வேப்பில்லை, ஜடாமஞ்சி, அப்புறம் கரிசலாங்கண்ணி, தேங்காய் எண்ணெய் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, நான் வேலைக்கு போகும்போதும் எப்போவுமே வீட்டில் காய்ச்சின எண்ணெய் தான் தேய்ப்பேன். அதாவது நமக்கு மெச்சூரிட்டியே இல்லாத டைமாக இருக்கட்டும், அந்த மாதிரி காலத்துலலாம் நம்ம ஹேர் கேருக்கு ப்ராப்பரான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு இப்போ தெளிவானதுக்கப்புறம் ஏன் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்லன்னு தெரியவே இல்லை. நான் என்னோடய பாஸ்ட்டில் சாப்பிட்டது, நான் செஞ்சது, எனக்கு தெரியாமையே நான் நிறைய வெந்தயம் சாப்பிட்டது, இதெல்லாம் எனக்கு நல்லா ஹேர் க்ரோத்தை கொடுத்துருக்கு. அது எல்லாமே இப்போ நான் ஃபாலோ பண்ணுறதே விட்டுட்டேன். பட் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அதெல்லாம் விட ஒரு சோகமான விஷயம் என் ஹேரில் நடந்துச்சு. அதை பற்றி நான் உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் இருக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா காய்ச்சிட்டு அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் கொஞ்சம் நிறையவே எல்லா பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மைல்டாக ஹீட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டும் போது நல்லா ரெட்டிஷ் கலராக அது மாறி வரும். அது அந்த வேம்பாலம் பட்டையோட அந்த கலர் தான் அது. ஸோ எல்லாமே அதோடு சேர்த்து வெட்டி வேர் நான் அப்படியே போட்டேன். துண்டு வெட்டி போடுங்க. பெட்டர் நீங்கள் வீட்டில் நல்லா எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் ஜெகதீஷ் மீனாவோட ஹேர் ஆயிலும் வச்சுருக்கேன், இதுவும் வச்சுருக்கேன். அது எனக்கு ஆல்மோஸ்ட் தீரவே போகுது. ஸோ அந்த ஹேர் ஆயில் என்னுடைய பையனும் என் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இது காய்ச்சலான்னு சொல்லிவிட்டு இதையும் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த எண்ணெய் தான் இப்போ நான் இதில் கேஸ்டர் ஆயிலும் நல்லெண்ணையும் நான் ஊற்றிருக்கனால இது தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். நார்மலாக வேணும்னா இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஹேரை ஃப்ரிஸியாக இருந்தால் அப்ளை பண்ணி நம்ம கோம் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்கும். அடுத்தடுத்து நிறைய ஹேர் பேக் வீடியோஸோடையும் நிறைய ஹேர் கேர் வீடியோஸோடையும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலேயே வரும், உங்கள் ஹேரோட லென்த்தை பொறுத்து. தீர்ந்தக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிக்கோங்க. நிறைய காய்ச்சி ஸ்டாக் வைக்காதீங்க. பாய்.